Peace be upon you and your family. 11th Chemistry, Unit 5, Alkali and Alkaline Earth Metals. Important questions and answer. In this video, we are going to discuss about question number 35 to 43 under Unit 5. Question number 35 பார்க்கலாமா? ஒரு சின்ன ப்ராப்ளம். Alkaline earth metal A belongs to third period react with oxygen and nitrogen to form compound B and C. So third period உள்ள alkaline earth metal யாரு? Magnesium. First element second period இருக்கும் beryllium. Third period உள்ள second element யாரு? Magnesium. React with oxygen and nitrogen. Oxygen ஓட அது oxide கொடுக்கும், nitrogen ஓட nitride கொடுக்கும். It undergoes metal displacement reaction with the silver nitrate solution to form compound D. Identify A, B, C and D. First எடுத்த உடனே A யாருன்னு முதல்ல சொல்லிக்கிடுங்க. Alkaline earth metal A belongs to third period is magnesium. Magnesium, that means A, react with oxygen and nitrogen to form compound B and C. Magnesium react with oxygen gives magnesium oxide, that's compound B. Magnesium undergo reaction with nitrogen gives magnesium nitrate. Alkaline earth metal magnesium மட்டும்தான் டைரக்டா நைட்ரஜனோட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். லித்தியம் மெக்னீசியம் டயகனல் ரிலேஷன்ஷிப்ல அந்த பாயிண்ட் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ மெக்னீசியம் நைட்ரேட் இந்த 3 எப்படி வந்துச்சு, அந்த 2 எப்படி வந்துச்சு அப்படின்னு லைட்டாக சொல்லிக்கிட்டா, மெக்னீசியம் ஆக்சைடோட மாலிகுலர் ஃபார்முலா MgO. மெக்னீசியம் இஸ் ஏ 2+ அயான், ஆக்சன் இஸ் ஏ 2- அயான். கிராஸில் போட்டிங்கன்னா அந்த 2 இங்கே, இந்த 2 அங்கே, 2 கேன்சல் ஆகிடும். மெக்னீசியம் நைட்ரைடு MgN. மெக்னீசியம் இஸ் ஏ 2+ அயான், நைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -3, கிராஸில் போட்டால் அந்த 3 இங்கே, இந்த 2 அங்கே, அதுதான் மெக்னீசியம் நைட்ரைடு. Therefore, compound B is magnesium oxide and compound C is magnesium nitride. Then இன்னொரு பாயிண்ட் நம்ம ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. மெக்னீசியம் undergoes metal displacement reaction with silver nitrate solution to form compound D. மெக்னீசியம் எப்போவுமே எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு 2+ மாறும். அந்த 2+ இந்த நைட்ரேட் மைனஸோட சேரும் பொழுது மெக்னீசியம் நைட்ரேட் சில்வரை டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டுரும். நைட்ரேட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எங்கே போட்டிருக்கோம், மெக்னீசியத்துக்கு 2 இங்கே போட்டிருக்கோம். சில்வர் டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. தி காம்பவுண்ட் இஸ் கால்டு மெக்னீசியம் நைட்ரேட். ரிசல்ட் நம்ம எழுதலாமா? காம்பவுண்ட் ABCD. எலமெண்ட் A இஸ் மெக்னீசியம், காம்பவுண்ட் B இஸ் மெக்னீசியம் ஆக்சைடு, காம்பவுண்ட் C இஸ் மெக்னீசியம் நைட்ரைட், காம்பவுண்ட் D இஸ் மெக்னீசியம் நைட்ரேட். ஸ்பெல்லிங் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுங்க. கொஸ்டின் நம்பர் 36 வாங்க. Write the balanced chemical equation for the following processes. First one is heating calcium in oxygen. Heating calcium in oxygen. இது நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் பார்த்துக்குப்போம். கால்சியம் when heated with the oxygen, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, கால்சியமும் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குது. கால்சியம் இஸ் அன் ஆல்கலைன் எர்த் மெட்டல், ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+, ஆக்சிஜன் 2-, கிராஸில் போட்டால் அந்த 2 அங்கே, இந்த 2 அங்கே, 2 என்ன ஆகும், கேன்சல் ஆகும். பேலன்ஸ் பண்ணிக்கோமா, 2 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் 2 கால்சியம் 2 கால்சியம். இம்பார்ட்டன்ட் ரியாக்டன்ட் ப்ராடக்டோட நேமக்கள் எழுதிக்கிடுவோமா. ஸோ கால்சியம் gives calcium oxide. Heating calcium carbonate. Limestone calcium carbonate CaCO3 solid on heating liberate carbon dioxide CO2 in gaseous state and gives calcium oxide CaO. Calcium oxide is obtained. Calcium carbonate limestone on heating gives a quicklime calcium oxide. Evaporating a solution of calcium hydrogen carbonate, nothing but calcium bicarbonate. Bicarbonate oxidation state 1-, calcium alkaline earth metal 2+. When you write in class, that one is here, this 2 is there, calcium bicarbonate. On evaporating, calcium form calcium carbonate CaCO3. We know the molecular formula, calcium 2+ ion,
கார்பனேட் இஸ் ஏ 2 மைனஸ் அயான். கிராஸில் நம்ம போடும் பொழுது இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆகிடும். கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் எவால்வ்டு. CO2 கேஸ் இஸ் எவால்வ்டு. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்ஸ் ஆர் ரிமூவ்ட் as H2O வாட்டர் மாலிக்யூல். ஈக்குவேஷன் இஸ் already balanced. Calcium hydrogen carbonate also called calcium bicarbonate. Come to the next one. Heating calcium oxide with carbon. Calcium oxide CaO with carbon. Calcium form calcium carbide CaC2. Oxygen is removed by carbon as carbon dioxide CO2. When we balance this equation, we have 2 oxygen, 2 calcium. How many carbon? 4 plus 1 equal to 5 carbon. Calcium oxide gives calcium carbide. Calcium carbide CaC triple bond C calcium. That is the structure of calcium carbide. Come to question number 37. Explain the important common features of group 2 element. General characteristics of alkaline earth metal physical state. Beryllium is rare and radium is rarest of all, comprising only 10% of the igneous rock. So ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது யாருன்னா ரேடியம் தான், ரேரஸ்ட். And magnesium and calcium are very common in earth crust, with the calcium the 5th most abundant element and magnesium the 8th. பூமியில் கிடைக்கக்கூடிய எலமெண்ட்லேயே அதிகமாக கிடைக்கக்கூடிய எலமெண்ட்டில் 5th பொசிஷனில் யார் இருக்காங்க? கால்சியம். 8th பொசிஷனில் மெக்னீசியம் இருப்பாங்க. ஃபஸ்ட் யார் இருப்பான்? ஆக்சிஜன். Magnesium and calcium are found in many rocks and minerals. Magnesium in cornellite, chloride ore, magnesite, dolomite, and calcium in chalk, limestone, gypsum. Most strontium is found in the minerals silicite and strontianite. அடுத்த எலமெண்ட் பார்க்கலாமா? பேரியம். Barium is slightly less common, much of it in the mineral barite. Radium being a decay product of uranium. Uranium radioactive disintegration ஆகி கிடைக்கக்கூடிய radioactive element தான் radium is found in all uranium bearing ore. எந்தெந்த ஓர்லையெல்லாம் யுரேனியம் இருக்கோ அதிலிருந்து ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரேடியம் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 38. டிஸ்கஸ் தி சிமிலாரிட்டி பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம். யாருப்பா இவங்க? டயகனல் ரிலேஷன்ஷிப். பாயிண்ட் நம்பர் 1. பெரிலியம் குளோரைடு ஃபார்ம்ஸ் எ டைமெரிக் ஸ்ட்ரக்சர் லைக் அலுமினியம் குளோரைடு. இது நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் பார்த்தது தான். டைமெரிக் ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் வரும். பெரிலியம் பெரிலியம் ஒரு பாலிமெரிக் ஸ்ட்ரக்சர் போட்டு பார்த்துக்குப்போம் இல்லையா? அதே தான் இது. இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், அது பேசாமல் பாலிமெரிக் ஸ்ட்ரக்சரில் போய்கிட்டே இருக்கும். லைக் அலுமினியம் குளோரைடு வித் குளோரைடு பிரிட்ஜஸ். பெரிலியம் குளோரைடு ஆல்சோ ஃபார்ம் பாலிமெரிக் செயின் ஸ்ட்ரக்சர். இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த செயின் ஸ்ட்ரக்சர். இதுதான் பாலிமெரிக் ஸ்ட்ரக்சர். இன் அடிஷன் டு டைமர், both are soluble in organic solvent and are strong Lewis acid. ரெண்டுமே எதில் சால்பிள் ஆவாங்க? ஆர்கானிக் சால்வெண்ட்டில் தான் கரைவாங்க. லூயிஸ் ஆசிட்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்டாக இருப்பாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? யாராவது ஒரு ஆள் எலக்ட்ரானை கொடுத்தா உடனே வாங்கிடுவாங்க. நவ் பெரிலியம் ஹைட்ராக்சைடு dissolve in excess of alkali and gives berylliate ion BeOH4 2-. Beryllium is a 2+ ion. ஒரு OHக்கு 1- 4 OHக்கு 4-, ரெண்டே ஆட் பண்ணால் மேலே 2-. அண்ட் ஹைட்ரஜன் ஆஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு விச் கிவ்ஸ் அலுமினேட் அயான். அலுமினியம் வந்து ஒரு 3+ அயான். ஒரு OHக்கு 1- 4 OHக்கு 4-, ரெண்டே ஆட் பண்ணால் அங்கே -1 அங்கே -2. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பாயிண்ட் நம்பர் 3. பெரிலியம் அண்ட் அலுமினியம் அயான்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். BeF4 2-. B வந்து 2+, F வந்து 1-, 4Fக்கு 4-, ரெண்டே ஆட் பண்ணால் 2-. அலுமினியம் இஸ் a 3+ அயான், 1 ஃப்ளோரின் 1-, 6 ஃப்ளோரின் 6-, 3+ அயன் 6- ஆட் பண்ணால் 3-. போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆர் அம்ஃபோட்டரிக் இன் நேச்சர். அம்ஃபோட்டரிக்னா என்ன பார்த்தோம்? ஹேவிங் போத் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ். ரெண்டு பேரோட ப்ராப்பர்ட்டிஸையும் சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க தான் அம்ஃபோட்டரிக். கார்பைட்ஸ் ஆஃப் பெரிலியம்
அண்ட் லைக் அலுமினியம் கார்பைட் கிவ் மீத்தேன் ஆன் ஹைட்ராலிசிஸ். இந்த 2 கார்பைடையும் நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்னப்பா கிடைக்கும்? மீத்தேன் கிடைக்கும். போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஆர் ரெண்டர் பேசிவ் பை நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிடோட இவங்க ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. நைட்ரிக் ஆசிடை இவங்கள்ட்ட சேர்த்த உடனே தன்னுடைய ஆக்சுவல் ரியாக்ஷனையே அவங்க லாஸ் பண்ணிடுவாங்க. ஒய் alkaline earth metals are harder than alkali metal? The atomic radius of alkaline earth metal are smaller than alkali metal. Therefore, the density of alkaline earth metal are higher than alkali metal. Alkaline earth metal have close packed crystal structure. So, alkaline earth metals are harder than alkali metal. அவங்களோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும் பொழுது நிறைய ஆட்டத்தை ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நம்ம அடுக்க முடியும். அதனால் இவங்களோட ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். யாரோட கம்பேர் பண்ணும்பொழுது? அல்கலி மெட்டலோட கம்பேர் பண்ணும்பொழுது. How is plaster of Paris prepared? Plaster of Paris chemical name is calcium sulfate hemihydrate, CaSO4 half H2O. It is hemihydrate. இந்த half தான் hemi, hydra water molecule, hemihydrate of calcium sulfate. It is obtained when gypsum, what is the molecular formula? Calcium sulfate dihydrate is called gypsum, is heated to 393 Kelvin. இதிலிருந்து ஒரு 1.5 வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆச்சுன்னா அதுதான் 3/2. 1.5 வாட்டர் மாலிகுல் லாஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஹாஃப் வாட்டர் மாலிகுல் தான் கையில் இருக்கும். இவங்க தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஏதாவது எலும்பு முறிவு நடந்துச்சு அப்படின்னா அதை ஒட்ட வைக்கிறதுக்காக இவங்க தான் யூஸ் ஆவாங்க. Give the uses of gypsum. Gypsum is used in making tray walls or plaster boards. Gypsum is used in toothpaste, shampoos and hair product mainly due to its binding and thickening properties. Gypsum is a component of Portland cement where it acts as a hardening retarder to control the speed at which concrete set. இதை கொஞ்சம் நல்லா வச்சுட்டிங்களா? அந்த ஜிப்சம் வந்து சிமெண்டோட மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஜிப்சத்தோட வேலை என்ன வேலை தெரியுமா? சிமெண்ட் வந்து உடனே செட் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு இவங்க தான். அந்த செட்டிங் ஆஃப் சிமெண்ட் ப்ராசஸ் வந்து 7 days நம்மளுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். Describe briefly the biological importance of calcium and magnesium. Biological importance of magnesium and calcium. Magnesium and calcium also plays a vital role in biological functions. A typical adult human body contains about 25 grams of magnesium and 1200 grams of calcium. ஒரு சாதாரண மனுஷனோட உடம்புல 25 கிராம் மெக்னீசியம் இருக்கணும், 1200 கிராம் கால்சியம் இருந்து ஆகணும். Magnesium plays an important role in many biological reactions catalyzed by enzyme. Magnesium is a cofactor of all enzyme. Enzyme na enna artham? Organic catalyst that utilize ATP in phosphate transfer and energy release. Magnesium also essential for DNA synthesis and is responsible for the stability and proper function of DNA. It is also used for balancing electrolyte in our body. Deficiency of magnesium result into convulsion and neuromuscular irritation. Then calcium is a major component of bones and teeth. It is also present in blood and its concentration is mainly by hormones, calcitonin and parathyroid hormone. Deficiency of calcium in blood causes it to take longer time to clot. ரத்தம் உறைதல்ல நிறைய நேரத்தை இழுத்துக்கும் கால்சியம் கம்மியாகிச்சுன்னா. It is also important for muscular contraction. The main pigment that is responsible for photosynthesis, chlorophyll, contain magnesium as a central metal ion which plays an important role in photosynthesis. Question number 43. Which would you expect to have a higher melting point, magnesium oxide or magnesium fluoride? Explain your reasoning. Magnesium oxide has very strong ionic bonds as compared to magnesium fluoride. Mg2 plus and O2 minus have charges of 2 plus and 2 minus respectively. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஹையாக இருக்கும். அதனால் அயானிக் பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். யாரை கம்பேர் பண்ணும்பொழுது Mg2 plus 2F minus கம்பேர் பண்ணும்பொழுது. Thank you for watching. If you like, please subscribe. Thank you very much.